நந்தகுமார், எப்படி பார்க்குறீங்க? போர்க்குரல் எழுப்பியவங்க இன்னைக்கு ஒன்று சேர்ந்துட்டாங்க. பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் அப்படிங்கிற முடிவில் நிற்கிறாங்க. என்ன நடந்திருக்கும்? நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தது, ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து பொசிஷனல் அட்வான்டேஜ் இருக்கு. அந்த ஜெனரல் செக்ரட்டரிங்கிற அந்த அட்வான்டேஜ் இருக்கு. அதோட இந்த பிரிஞ்சு வந்த ஃபேக்ஷன் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா, அவங்க காரணங்களை சொல்லும் போது கூட இன்னைக்கு வரைக்கும் நாங்க அவரை பொதுச் செயலாளரை தான் வச்சுட்டு இருக்கோங்கிறத ரிப்பீட்டடா ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு பொசிஷனல் அட்வான்டேஜ்ல இருக்கிறது வெரி எவிடென்ட். இப்ப ஐயா சாம் சொல்லும் போது கூட வந்து 10th ஸ்கெட்யூல்ல வந்து வித்ராயல் பெட்டிஷன் பண்றதுக்கு மென்ஷன் இல்லையே அப்படின்னாரு. அதே மாதிரி வந்து தேர் இஸ் நோ ப்ராகிபிஷன் ஃபார் வித்ராயல் ஆல்சோ, அதுக்கும் மென்ஷன் இல்ல. ஸ்பீக்கர் டிசிஷன் தான். ஆமா, அப்ப வந்து இது கம்ப்ளீட்டா வந்து ஸ்பீக்கர்னுடைய டிஸ்கிரிஷனரி பவர் தான். அதோட வந்து ஸ்பீக்கர் வந்து cannot take anti defection law suo moto, அதுவும் பண்ண முடியாது. அப்ப இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு பெட்டிஷன் இருக்கணும் ஃபார் ஸ்பீக்கர் டு ஆக்ட் அப்பான். ஆனாலும் ஏற்கனவே அந்த பெட்டிஷன் 2 இருக்கிறனால கம்ப்ளீட்லி அண்டர் த டிஸ்கிரிஷனரி பவர் அவரு ஸ்பீக்கர் வந்து என்ன வேணா எடுக்கலாம். பட் எந்த அளவுக்கு வந்து அவர் தார்மீகமான அடிப்படையில வந்து நாளைக்கு டெசிஷன் எடுக்க போறாருங்கிறத காலையில நம்ம தீர்ப்பு கொடுக்கும் போது கட்டாயமா வரும். நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், நம்ம நிகழ்ச்சியிலே பேசிட்டு இருந்தோம், அவங்க ஆன்டி டிஃபெக்ஷன் லா கொடுத்துட்டாங்க, ஏன் வந்து இவங்க வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா இபிஎஸ் தரப்புல இருந்தும் கேட்கப்பட்டு இருந்துச்சு. அதுக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா விட முந்தானத்து ஒரு 5 பேர் போய் சேர்ந்தாங்க. அப்ப நாளைக்கு மறுபடியும் 3 பேர் 4 பேர்னு போனா ஒரு டெசிஷன் எடுத்தாருன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஆக்ஷன் எடுக்கூடாது யாரும். ஏன்னா 15 நாள் கிரேஸ் டைம் இருக்கு. அது எப்படி கேட்பாங்க? விப்போட முடிவு என்ன, விப்பு ஏன் கொடுக்கல அப்படின்றது தான் கேட்டாங்க. இல்ல தகுதி இழப்பு ஏன் செய்யலன்னு கேட்கல. ஒரே நிமிஷம். இந்த 15 நாள் கிரேஸ் பீரியட்ங்கிறது யாருக்குன்னா கட்சி தலைவர்களுக்கு கிளாரிபிகேஷன் ஃப்ரம் எ டெஃபெக்டட் எம்எல்ஏ கிட்ட இருந்துக்கு தான் 15 நாள் கெடு, ஸ்பீக்கருக்கு கிடையாது. பவர் ஆஃப் தி ஸ்பீக்கர், அதாவது பவர் ஆஃப் தி ஸ்பீக்கர் கம்ஸ் ஆஃப்டர் 15 days only. கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் ஆமா 15 நாளைக்குள்ள தகுதி இழப்பு அவர் கொடுக்க முடியாது. 15 நாள் கிரேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. 15 நாளைக்கு பிறகுதான் அந்த லெட்டரே அவர் கையில செல்லுபடி ஆகும். அதுக்குள்ள வந்து எந்தெந்த லெட்டர் ப்ரிவ்யூ வருதோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அவரு. அதுதான் முக்கியம். இல்ல நீங்க 10th ஸ்கெட்யூல் எடுத்து திருப்பி படிங்க. எந்த இடத்துலயுமே வந்து ஸ்பீக்கருக்கு 15 நாள் கிரேஸ் பீரியடுங்கிறதெல்லாம் கிடையாது. ஸ்பீக்கர் வந்து எந்த இடத்துலயுமே டைம் லிமிட்டே கிடையாது ஸ்பீக்கருக்கு. நம்ம 2020 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மணிப்பூர்ல வந்த அந்த ஸ்பீக்கர் மேல வந்த ஜட்ஜ்மெண்ட்ல தான் 3 மாசத்துக்குள்ளார நீங்க ஆன்டி டிஃபெக்ஷனுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அண்டர் ஆர்டினரி சர்க்கம்ஸ்டன்சஸ். அது கூட எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு கிடையாதுங்கிறது கிளியரா சொல்றாங்க. அப்போ இந்த 15 நாளுங்கிறது என்னன்னா, ஒரு கட்சி தலைமை யாராவது வந்து அவங்களுடைய விப்புக்கு அகைன்ஸ்டா ஆக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கிளாரிபிகேஷன் கேட்கறதுக்கு இந்த விண்டோ பீரியட் 15 நாள். இது ஸ்பீக்கருக்கு உண்டான விண்டோ இல்ல. கட்சி தலைவர்கள் 15 நாள் வரைக்கும் பொறுத்து இருக்கலாம். இந்த டிஃபெக்டட் எம்எல்ஏஸ் ஏதாவது ரீசன் சொல்றாங்களா, அதை வச்சு நம்ம நடவடிக்கை எடுக்கலாமாங்கிறது. சோ அதுக்கு தான் வந்து 15 நாள் விண்டோவே ஒழிய அது சபாநாயகருக்கு உண்டான விண்டோ அல்ல. அது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட்டா வந்து இன்னைக்கு வந்து இட்ஸ் அ டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் ஸ்பீக்கர். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப 2 தரப்புமே அங்க போய் சேர்ந்திருக்கிறதுனால கட்டாயமா வந்து இந்த பெட்டிஷன் இல்லாம அவர் வித்ட்ரா பண்ணிரணுமாங்கிற அதுவும் கிடையாது. 2 பேருமே நாங்க வித்ட்ரா பண்ணிட்டோம், அதனால இதை நீங்க நல்லிஃபை பண்ணுங்கிற கம்பல்ஷனும் ஸ்பீக்கருக்கு கிடையாது 10th ஸ்கெட்யூல் பிரகாரம். அப்ப இது கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர் த டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் ஸ்பீக்கர். சோ அது வந்து நம்ம நாளைக்கு வந்து என்ன பண்றாருன்னு நம்ம பார்க்கணும். சோ அதுதான் வந்து ஒரு கிளாரிபிகேஷன். அடுத்தது இப்ப பை எலெக்ஷன் போகும்போதெல்லாம் பேசினாங்க. இப்ப ஐயா வில்சன் சொன்னதுல எனக்கே நல்ல ஒரு உடன்பாடு உண்டான கருத்து. அதை நான் தேர்தல் முடிவு வந்ததுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதிமுக காரங்க என்னமோ பெருசா தோத்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல அதிகமா தோத்தது திமுக. திமுகவுடைய எம்எல்ஏக்கள் 56% காணோம். அதிமுகவுடைய எம்எல்ஏ வெறும் 29% தான் காணோம். அப்போ அதிமுகக்கு ஏற்பட்ட பாதிப்பை விட திமுகக்கு 2 மடங்கு பாதிப்பு அதிகமா இருக்குது. அப்ப ஏன் வந்து அதிமுக காரங்க இதை புரிஞ்சுக்கலங்கிறத நம்ம ரிசல்ட் வந்ததுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் இப்ப பை எலெக்ஷன் போகும்போது என்ன ஒரு சேலஞ்ச் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திமுக அதிமுக 2 பேரும் கை கோர்த்ததுங்கிறது வந்து இன்னைக்கு போய் ஒண்ணு சேர்ந்த இந்த ஃபேக்ஷனுமே அந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அவர் ஐயா பேபி மட்டுமல்ல, சண்முகம் மட்டுமல்ல, காதர் மொய்தீன் ஐயா மட்டுமல்ல, அண்ணன் தொல் திருமாவளவன் மட்டுமல்ல, இப்ப போய் சேர்ந்திருக்கக்கூடிய இதே ஃபேக்ஷனை அந்த காரணத்தை சொல்லிதான் வெளியே வந்தாங்க. ஏன் நாங்க வந்து வெளியே வந்தோங்கிறது. அப்ப இந்த பை எலெக்ஷன் போகும்போது மக்கள் கிட்ட வந்து இப்ப வில்சன் அவர்கள் சொல்றதுல எனக்கு என்ன ஒரு மாறுபட்ட கருத்துனா, தாவேக்கா மேல இவங்க வந்து இதை உடைக்கிறதுக்காக பார்த்தாங்கன்னு அவங்க மேல ஒரு கோபம் வந்து அது அதிமுகக்கு சாதகமா வருங்கிற அது வந்து ஒரு யதார்த்த நிலைமை இல்லை.
ஏன்னா இவங்க வந்து திமுக கூட கைகோர்த்து போலாங்கும் போது அது மொத்தமா திமுக அதிமுக 2 கட்சிகளையுமே பலவீனப்படுத்தி இருக்குது. இப்ப வரப்போற பை எலெக்ஷன்ல இந்த 6 மாசத்துக்குள்ளார மக்களுடைய நம்பிக்கையை வாங்குறதுக்கு திமுக அதிமுக 2 பெரிய கட்சிகளுமே பெரிய பிராய்ச்சித்தை படணும். பெரிய அளவுக்கு அவங்க வந்து நம்பிக்கையை மீட்டெடுப்பு பண்ணணும். இல்லன்னா இந்த பை எலெக்ஷன் வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது இந்த 2 கட்சிக்கும். இன்னைக்கு ஆங்கில தொலைக்காட்சியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 சட்டசபை இப்ப வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்த எங்களுக்கு பூராமே அவங்க நம்பர் கால்குலேஷனே போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு ப்ரொஜெக்டரி நம்பர் கொடுத்து எந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப 2026 தேர்தலில் இந்த கட்சிகள் திமுக அதிமுக கூட்டணி தாவேகா என்ன வாக்கு வாங்குச்சு, இப்ப பை எலெக்ஷன் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வந்து ப்ரொஜெக்டட் நம்பர்ஸ்ங்கிறதெல்லாம் போட்டு அதுல அந்த 4 தொகுதியுமே வந்து தாவேகாக்கு தான் வெற்றி வாய்ப்பு இன்னைக்கு தேதியில அதிகமா இருக்குங்கிற அளவுக்கு இன்னைக்கு நேஷனல் மீடியால டிஸ்கஷன். ஒருவேளை மக்கள் யோசிக்க மாட்டாங்களா, தூய சக்தின்னு சொல்லிட்டு குதிரை பேரம் நடத்தி இப்படியான எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சு இப்படி நிக்க வைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி மக்கள் நெகட்டிவா நினைக்க மாட்டாங்களா? இல்ல இரட்டை இலை மீது ஒரு பரிதாபம் வராதா? இல்ல திமுக மேல ஒரு பரிதாபம் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லைன்னு நிராகரிக்க முடியுமா? இல்ல இப்ப குதிரை பேரங்கிறது 100% வந்து சாலிடான ப்ரூஃப் இருந்துச்சுன்னா தமிழரசன் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுகவோ திமுகவோ அதை வந்து கோர்ட்ல போய் தாவேக்காவை நாரடிக்காம விட்டுருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த குதிரை பேரத்துக்கு என்ன ப்ரூஃப்? இது நீங்க அப்ப வேற எப்படி இதை டிஃபைன் பண்றீங்க நீங்க? அப்போ நீங்க ப்ரூஃபே இல்லைங்கும் போது இட் இஸ் a simple political allegation. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 15 நாட்கள்ல அம்மாவோட ஆட்சியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இசக்கி சுப்பையா போறாருல, ஃபர்ஸ்ட் டைம் இன்பதுரை சிபிஐ சொன்னாரு. ரைட் ஆமா, இன்பதுரை போயிருக்காரு. இன்னைக்கு நேத்து போன இசக்கி சுப்பையா முத தலைமைச் செயலகத்துல இருந்து வெளியே வந்து எடப்பாடி பழனிசாமியோட உங்களுக்கு பிரச்சனையானா அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கட்சி சிறப்பா இருக்கு வலுவா இருக்குன்னு சொன்னாரு. 10 நாள்ல போய் 15 நாட்கள்ல ஒரு சிறப்பான ஆட்சியை பார்க்குறோம், ஆளுங்கட்சியில இருந்தாதான் நாங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போறதெல்லாம் மக்கள் என்ன விதத்துல ஏத்துப்பாங்க? அப்ப இது குதிரை பேரமா இல்லையான்னு மக்கள் யோசிக்க மாட்டாங்களா இல்லையான்னு நான் கேட்கிறேன். இல்ல இப்ப குதிரை பேரம்னாவே நீங்க ஒரு எம்எல்ஏவை வச்சுக்கிட்டு அப்படியே நீங்க இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறதோ போறதோ தான் குதிரை பேரம். இப்போ நீங்க கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் இவங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. மக்கள் கொடுத்த இப்ப அதிமுகவினுடைய சின்னத்தை பயன்படுத்தி எடப்பாடியார் அவர்களுடைய பிரச்சார வழியை பயன்படுத்தி இது எல்லாமே பயன்படுத்தி அவங்களுக்கு மக்கள் கிட்ட இருந்து கிடைச்சது அதிமுக. கரெக்ட்டுங்க. இந்த ராஜினாமா ஏன் 15 நாள்ல அப்படி என்ன மனமாற்றம் ஏற்பட்டு ராஜினாமா பண்ணிருப்பாங்க? அதுக்கு ஒரு சாலிட் ரீசன் இருந்தா கூட அக்செப்டன்ஸ் வரலாம்ல. என்ன காரணம் 15 நாள்ல ராஜினாமா பண்றதுக்கு? இல்ல அதத்தான் அவங்க சொல்லிட்டே வராங்களே, ஃபேக்ஷனா நாங்க ஏன் வெளியே வரோம்னா திமுக கூட கை கோத்தது எங்களுக்கு பிடிக்கல, எகெயின்ஸ்ட் ஃபவுண்டிங். ராஜினாமா 4 பேர் பண்ணாங்கல்ல, அவங்க அந்த காரணத்தை இந்த அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் இவங்க 4 பேரும் 15 நாள்ல நாங்க வெளியே வர்றாங்கல்ல. ஏன் வந்தாங்க? இந்த 15 நாள்ல மனமாற்றம் ஏற்பட்டதுக்கு ஒரு சாலிடான ரீசன் இருக்கா? அது என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்ப ஆர்டி ஆகட்டும் ஜீவ சகாப்தன் ஆகட்டும் இல்ல அதெல்லாம் ரீசன் இல்லன்னு சொன்னாங்க. அந்த 3 பேர் ரிசைன் பண்ணிட்டு போகும்போது அவங்க கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் பிரஸ் மீட் கொடுத்தாங்க, அதை பார்க்க சொல்லுங்க. இல்லங்க கரெக்ட், அவங்க அதாங்க சொன்னாங்க. நான் அதெல்லாம் இல்லன்னு சொல்லல, அது ஏற்புடையதான் நான் கேட்கிறேன். இல்லங்க அது ஏற்புடையதான் நான் கேட்கிறேன், அவ்வளவுதான். அது கிளிக்கானா அதை ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதிகாரம் தான் அவங்களுக்கு முக்கியம். சசிகலா காலில் விழுந்துகிட்டு எல்லாம் மாறின கூட்டம் தான் இது. எனக்கு தெரிஞ்சனால தான் அதை சொல்றேன். அந்த திமுக அதிமுக உறவு கிளிக் ஆகி அதிகாரம் வந்தா இவ்வளவு வரும், அந்த அது கூட தான் நின்றுப்பாங்க. அது நடக்கும்போது சொல்லியிருக்கணும். அது ஃபெயிலியர் ஆன போது சொல்றது பச்சை சந்தர்ப்பவாதம். சரி, ஓகே நந்தகுமார் நிறைவா சொல்லிருங்க. இல்ல இப்ப அந்த எம்எல்ஏக்கள் என்ன சொல்றாங்கிறது நமக்கு அவங்க போய் மக்கள் கிட்ட தான் இன்னைக்கு திருப்பி போய் வாக்கு கேட்க போறாங்க. சப்போஸ் இன் கேஸ் அவங்களுக்கு டிக்கெட் கிடைச்சதுன்னா அப்ப இந்த ஜனநாயகத்துல மக்கள் தான் எஜமானர்கள். கூட இருந்த அன்புமணி இன்னைக்கு சொல்றாருங்க, மக்கள் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு முட்டாளா தெரியுதா, மதுராந்தகத்துல நாங்க அவ்வளவு உடைச்சிருக்கோம், நீங்க ஊருக்குள்ளே வர முடியாது அப்படின்னு மரகதம் குமரவேலை பார்த்து இன்னைக்கு அன்புமணி பிரஸ் மீட்ல பேசுறாரு. கூட இருந்து ஓட்டு வாங்கி கொடுத்தவர். அப்ப இதெல்லாம் வந்து மக்கள் பார்க்க மாட்டாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? மரகதம் விழுந்த ஓட்டா ரெட்டைலைக்கு விழுந்த ஓட்டா? அது விசில 3வது இடத்துக்கு தள்ளது யாருக்கு விழுந்த ஓட்டு? சரி இருங்க. சூப்பர் சூப்பர் அருமையான வாதம் ஐயா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்னது. அவர் எந்த கட்சியில நின்று எம்பி சீட் ராஜ்யசபால வாங்கினாரு? அதிமுகல இருந்தாங்க வாங்கினாரு. கூட்டணி எந்த கட்சிக்கு போனாரு? எந்த கட்சி கூட்டணிக்கு போனாரு? பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணிக்கு போனாரா இல்லையாங்க? 2024 எம்பி தேர்தல் யார் இருந்தாரு? நான் விடுதலை சிறுத்தைகள் எந்த கட்சியில எந்த கட்சியில இப்ப போய் நிக்கறாங்க? விடுதலை சிறுத்தைகள் எந்த கட்சியில நிக்கறாங்க? கரெக்ட். கட்சி போறது வேற, கட்சியை உடைச்சுன்னு போறது வேற சார். ரெண்டையும் ஒண்ணா இருக்கீங்களே நீங்க. நியாயமா நீங்க சொல்றது? சரி ஓகே. சரி இருங்க அவர் வெளிய இருக்காரு. அவர்கள் ஒரு மூத்த நபர். இல்ல கட்சியை உடைச்சுன்னு போறதையும் கட்சியை
வெளியில இருக்காரு. என்ன இருங்க, இருங்க, அர்த்தம்? சொல்லுங்க நந்தகுமார், சொல்லிருங்க கருத்துக்களை உங்களுடைய நேரத்துல தாராளமா வைங்க. நான் சொல்லிருங்க வேண்டாம்னு சொல்லிருங்க சொல்லல. சொல்லிருங்க சொல்லிருங்க மறுப்புவாதம் வைக்கிறதுக்கு தானே விவாதமே. சரி சொல்லுங்க சொல்லுங்க. அப்போ இந்த நேரத்துல இப்ப எல்லாருமே சொல்றத பாத்தீங்களா, இவங்க பண்ணலையா அவங்க பண்ணலையா இவங்க பண்ணலையாங்க போது இது ஒரு விசிய சைக்கிள். யாருமே யார பார்த்தும் கையை நீட்டுறதுக்கு யாருக்குமே தார்மீக உரிமை இல்ல. நன்றி. கட்சியை உடைச்சாங்கங்கறது. ஐயா வில்சன் கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லுங்க. மாத்தி சொல்றீங்களா அப்புறம் எப்படி அது? இந்த நேரத்துல நீங்க பேசுங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் பேசுங்க. என்னுடைய கருத்துக்கு முழுக்க மருங்க. எனக்கு மாற்று கருத்து இல்ல. யாருக்குமே எந்த கருத்துக்கும் எதிர்க்கருத்து சரி சொல்லுங்க நந்தகுமார். எனக்கு 2 விருந்தினர்கள் காத்திருக்காங்க. முடிங்க, நிறைவா முடிங்க. இல்ல அப்போ நம்ம வந்து இன்னைக்கு அவங்க ராஜினாமா பண்றதுக்கு ஒரு எம்எல்ஏக்கு 15 நாளுக்கு என்ன, 1வது நாள்ல ரிசைன் பண்ணலாம், 10வது நாள் ரிசைன் பண்ணலாம், 50வது நாள் ரிசைன் பண்ணலாம். மக்களை பார்த்தா எப்படிங்க தெரியுது? 15 நாள்ல ரிசைன் பண்ணலாங்கிறது நமக்கு ஜனநாயகம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை தான். கொஞ்சமா தார்மீகம் வேணாமா? 15 நாள்ல ரிசைன் பண்ற அளவுக்கு ஏதாவது ஒரு கோரான ரீசன் இருந்தா பரவாயில்ல. அப்ப மதுராந்தக பெருந்துறை மக்கள் எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? அவங்க வெளியே வந்ததுக்கு காரணம் இந்த அதிமுக திமுக கை கோக்கிறது பிடிக்கலன்னு வெளியே வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்ஷனை திருப்பி வந்து இப்ப அதிமுக கிட்ட போய் சேரும் போது அத வந்து முக்கியமான காரணமா கருதி வெளியே வந்த நபர்கள் அதுல இருந்து ராஜினாமா பண்றதுல என்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்க போகுது? அது அக்செப்டன்ஸ் சொல்றீங்க. வரேன் பேசலாம். ஏன்னா இது ஜனநாயகத்துல மக்கள் புரியுது. ரைட் வரேன்.